Hi guys, இந்த வீடியோ என்னன்னா Coindcx Marging Trading Part 3. இது முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசிக்கும், செகண்ட் வீடியோவில் எப்படி பை செல் ஆர்டர் போடலாம் அதில் வந்து நான் காமிச்சிருப்பேன். இந்த இதில் வந்து ஃபைனலாக வந்து எப்படி லிவரேஜ் அண்ட் லிக்விடிட்டி இதெல்லாம் வந்து எப்படி, அதனால் என்ன பெனிஃபிட், அதனால் என்ன மைனஸ் பாயிண்ட், இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே வந்து லைவாக காமிக்கணும்னு சொல்லி 4 ஆர்டர் நான் போட்டுட்டேன், ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவரேஜ் 4x லிவரேஜ் இருக்குது. 4x லிவரேஜ் மீன்ஸ் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அமௌண்ட் வந்து ஒரு 500 1000 தான் இருக்குது. 1000 வச்சுக்கோங்களேன். 1000 இருக்குன்னா 1000 எவ்வளோ காயின் கிடைக்கும்? ஏதாவது ஒரு காயின், இப்போ ஜிமான்னு வச்சுருங்க, ஒரு சின்னதாக ஒரு காயின் நம்ம சூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு காயின் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டு சும்மா சூஸ் பண்ணிக்கிட்டு 1000 தான் அமௌண்ட் இருக்குது. 1000 ஒருத்துள்ள பிடிசி உங்கள்கிட்ட இருக்குது அப்படி தானே? அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காயின் தான் கிடைக்கும், ஒரு 100 காயின் தான் கிடைக்கும் அப்படி தானே? அதே இது நீங்கள் வந்து 2x அப்படின்னா 4x 3x இதே மாதிரி லிவரேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலமாக அதிக அமௌண்ட் வாங்கிடலாம். அதாவது நீங்கள் 4x வச்சிங்கன்னா 1000 வச்சுக்கிட்டு 4000 நீங்கள் வந்து காயின் வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து லிவரேஜ் சிஸ்டம். இதில் இப்போ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா லிவரேஜ் இப்போ 2x வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மடங்கு காயின் வாங்கிக்கலாம். அதாவது 1000 வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் 2000 நீங்கள் வந்து காயின் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து 2x. 4xனால் வந்து 1000 வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து 4000 காயின் வாங்கிக்கலாம். சரி, 2xக்கும் 4xக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன அதனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற காயின்லையோ இல்லைனா நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்லையோ எந்த வித டிஃப்ரென்ஸும் கிடையாது, எந்த வித லாஸும் கிடையாது. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் வந்து மேட்டர். அதை தான் வந்து நான் அந்த ஆர்டரில் லைவில் காமிக்க போகிறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க்கெட் எடுத்துப்போம். இஎன்ஜி பிடிசி இந்த மார்க்கெட் நான் வந்து வாங்கியிருக்கேன். என்ன லிவரேஜ் பாருங்கள், 2x லிவரேஜ், லாங் 2x பார்த்துக்கோங்க. எவ்வளோ காயின் வாங்கியிருக்கேன்? 100 காயின் வாங்கியிருக்கேன். 100 காயின் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் எதுக்குமே வந்து இதில் வாங்கியிருக்க 4 காயினுமே வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடலை. ஸோ வந்து எதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் போடலைன்னா லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடலை. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், லிக்விடேஷன் ப்ரைஸ் இதுதான், இந்த ப்ரைஸ் தான் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் 4680. ஓகேவா? இதுதான் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ். லிக்விடேஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரைஸில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ நான் எந்த ஆர்டரில் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள், 8192 சந்தோஷியில் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ 8000க்கு வாங்கின சந்தோஷி 8192 வாங்கியிருக்கேன். அதே மார்க்கெட் வந்து 4680, அதாவது 50% டவுன் ஆகிட்டுனா அரௌண்ட் 50 40 பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இந்த 4680 சந்தோஷி வரைக்கும் மார்க்கெட் போயிட்டுனா உங்கள் அமௌண்ட் வந்து டோட்டலாக 0 ஆகிரும். ஓகேவா? இது வந்து 2x லிவரேஜ். அப்படின்னா 8000த்தில் போயிட்டு அரௌண்ட் வந்து சடனாக ஒரு 4000 சந்தோஷி டவுன் ஆச்சுன்னா உங்கள் அமௌண்ட் 0 ஆயிரும். இதே இது 4x லிவரேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்துக்கோங்க. இஎன்ஜி 4x நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 7716க்கு வாங்கியிருக்கேன். இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 4x லிவரேஜ். ஓகேவா? ஸோ வந்து என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 6345 லிவரேஜை பாருங்கள். ஜஸ்ட் வந்து ஒரு 1000 சந்தோஷி தான் டிஃப்ரென்ஸ் வருது. அரௌண்ட் 7700 1500 சந்தோஷி தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேவா? ஸோ வந்து இதில் வந்து சின்னதாக கொஞ்சம் ஒரு 20% இதே மாதிரிலாம் டவுன் ஆனாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ 4x லிவரேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் 2xை விட. ஸோ 4x நம்ம இப்போ 2xல ட்ரேட் பண்ணலாமா 4xல ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் அமௌண்ட்டை பொறுத்து தான். இப்போ நீங்கள் வந்து 1000 வச்சுட்டு 2000 ட்ரேட் பண்ணோன்னா 2xல பண்ணிக்கலாம். 1000 வச்சுட்டு 4000 பண்ணோன்னா வந்து 4xல பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் உள்ள லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மேட்டர் அப்படின்னா லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 2x வந்து ஓரளவு சேஃபான வே. ஏன்னா வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து
ஒரு மார்க்கெட் வந்து 50% டவுன் ஆனால் தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜீரோ ஆகுறது சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் வந்து 2xல ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு சேஃபான என்ட்ரியாக இருக்கும். ஏன்னா வந்து இப்படி தான் மார்க்கெட்டு ஓரளவு பெரிய லெவலில் வந்து டவுன் ஆகாது. ஓகேவா? சரி, இதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஷுவராக உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப் ஆர் டவுன், அதாவது பை லாங்கில் பண்ணிங்கன்னா அப் ஆகணும், ஷார்ட்டில் பண்ணோன்னா டவுன் ஆகணும். இதே மாதிரி உங்களுக்கு 100% ஷுவராக தெரிஞ்சுனா மட்டும் மார்ஜின் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி வந்து நீங்கள் ஒரு லக் பேஸாவோ இல்லைனா ஏதாவது ஒரு இது மூலமாக வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக என்ட்ரு ஆனீங்கன்னா வந்து லாஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, ஒரு நியூஸ் பேஸ்டிங்க, ஈவெண்ட் பேஸ்டு இதே மாதிரி பேஸ்டாக நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். அதே இது ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் இது பேஸ்டாக வந்து நான் பொதுவாக வந்து வாங்குறது மோஸ்ட்லி வந்து டெக்னிக்கல் பேஸ்டாக தான் வாங்குவேன். ஆனால் வந்து அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இப்போ பிடிசி வந்து சொதப்பிட்டு இருக்கனால நம்மளால் வந்து டிஏ வந்து அந்தளவு ஒர்க் ஆகாது. சில நேரம் ஒர்க் ஆகும், சில நேரம் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அதை முழுசாக நம்ப முடியாது. ஸோ சேஃபானவே என்றைக்குமே ஒரு நியூஸ் பேஸ்டாகவோ ஒரு அடுத்து வர ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா ஓரளவு ப்ராஃபிட் அடையும். ஓகேவா? சரியா? சரி, ஒரு மார்க்கெட்டில் அதே மாதிரி அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரு மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்னு ஷுவராக தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பை ஆர்டர் போடலாம். அதே மாதிரி 2x லிவரேஜ் கம்மி பண்ண உங்களுக்கு வந்து உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து சேஃப்டி அதிகம். லிவரேஜ் அதிகம் பண்ண உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகம். அதே மாதிரி 2x வச்சு பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு கம்மி, ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது ரிலேட்டடாக அடுத்து வேறு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் எதுவுமே நான் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலை. எதுனாலனா லிக்விடிட்டி ப்ரைஸ். அப்போ மேனுவலாக பண்ணிக்கலாமா? ஆமாம், வந்து அந்த டவுட் இருக்கும். ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து மேனுவலாக அதில் போய் எடிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம், டார்கெட்டும் போட்டுக்கலாம். அதாவது எந்த ப்ரைஸ் வந்தால் செல் ஆகணும் அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ், அதாவது இதான் வந்து லிக்விடிட்டி ப்ரைஸ். இது கீழே போச்சுன்னா இந்த அமௌண்ட் வந்துட்டுனாலே அமௌண்ட் சீர் ஆகிரும். ஸோ இப்போ போயிட்டுருக்க ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அது பக்கத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அது உங்கள் ட்ரேடிங் நாலேஜை பொறுத்து டவுன் ஆகும், அப் ஆகும், இல்லை எந்த அளவு டவுன் ஆகும் அதை பொறுத்து. சில நேரம் எப்படின்னா ஒரு இப்போ 7,966 போயிட்டுருக்கு, ஒரு 7,000 வந்துடுச்சு அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பிடிசி ப்ரைஸ் தான் வந்து சடனாக வந்து டவுனோ அப்போ ஆகும்போது வந்து கூட மார்க்கெட் வந்து பாட்டம் ப்ரைஸு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறது ஒரு வகையில் சேஃப்டி. சில நேரம் வந்து ஃப்ளாஷாக வந்து டவுன் ஆகி அப் ஆகும்போது வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆச்சுன்னா அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ அது அவரவர் விருப்பம். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம், எப்போ ஆனாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி டார்கெட் ப்ரைஸை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து கரண்ட் பி அண்ட் எல்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் 39 போயிட்டுருக்குன்னா 39 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, ப்ளஸ் 2 ரூபானா 2 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, இது ப்ளஸ் மைனஸ் 69 69 ரூபா லாஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் இது எதுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளிக் பண்ணி இப்போ மார்க்கெட் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து ஆர்டரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 69 ரூபா அவங்களே லாஸ் ஆகும். ஓகேவா? அதாவது கரண்ட் ப்ரைஸில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணால் 69 ரூபா லாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து இதில் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 39 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இதுதான் வந்து இந்த சைடில் காமிக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதை நீங்கள் பொறுத்து எவ்வளோ ரூபா வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட்டு தாங்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த வந்து நீங்கள் மேனுவலாகவும் வந்து செல் பண்ணிக்கலாம், இல்லைனா அதுக்கு தக்கன நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து செட் பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் வந்து இதில் உள்ள பேசிக். இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, ஷுவராக மார்க்கெட் அப் ஆகும்னு கான்ஃபிடென்ட் உள்ளவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து டைம் பாஸுக்கோ இல்லைனா எதுவுமே தெரியாமலோ வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரு ஆனீங்கன்னா அமௌண்ட் வந்து ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் மார்க்கெட்டை விட இதில் வந்து ரிஸ்க்கு அதிகம், ப்ராஃபிட்டும் அதிகம். அதை நம்ம வந்து தெரிஞ்சு அதுக்கு தக்கன நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கணும். ஓகேவா? இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாமே வந்து செக் பண்ணிட்டேன்.
இதுதான் வந்து கன்ஃபார்ம். லிவரேஜ் ரிஸ்க்கு இருக்குது. லிக்விடிட்டி ப்ரைஸோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டி ப்ரைஸ் தான் வந்து உங்களோட ஃபைனல் ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்துன்னா உங்கள் அமௌண்ட் 0 ஆயிரும். ஸோ கண்டிப்பாக அப் ஆகும் அப்படின்னு ஷுவராக தெரிஞ்சுனா மட்டும் பை லாங் கொடுத்து வாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்படின்னு ஷுவராக தெரிஞ்சுனா மட்டும் ஷார்ட் போட்டு வாங்கிடுங்க. எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும்னு போன வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோ எண்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.